குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 2/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:30 திதி இன்று அதிகாலை 4:02 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:31 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று மாலை 4:33 வரை அஸ்வனம், பின்பு வஜ்ரம். கரணம் மாலை 3:23 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 8 முதல் 9 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை 1:31 வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை. இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். திருவோண நட்சத்திரம். திருவோணமும் வியாழக்கிழமையும் இரண்டும் இணைந்து இந்த மார்கழி மாதத்தில் வரும்போது இன்றைய நாள் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு தயிர் சாதம் தானம் கொடுத்தால் அதைவிட சிறப்பு. இன்னைக்கு அது திருவோணம்ன்றது சந்திரனுடைய ஒரு நாள், வியாழக்கிழமை குருவனுடைய ஒரு நாள். குரு பகவான் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் எலுமிச்சங்கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு வாய்ந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள். இது சின்ன சின்ன விஷயம்தான், ரொம்பலாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் இது சக்தி வாய்ந்த பரிகாரங்கள், ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள். இது உங்களுக்காக. அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், கடகத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று, கன்னியில் கேது பகவான், விருஷிகத்தில் புத பகவான். அதற்கு முன்பு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி கழித்து வகுப்பு போடப்படும். இந்த வகுப்பு எல்லாருக்கும் உபயோகப்படும்படி இருக்கும். சில பேர் நிறைய இடத்துல, நான் படிக்கிற இடத்துலயே அப்படிதான், 10,000 ஃபீஸை வாங்கிட்டு ஒரு நாள் ஒழுங்கா சொல்லி தருவாங்க, மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அது 3ஆம் நாள் சுத்தமா ஒண்ணுமே இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி ஏதாவது ஒண்ணு பேச்சு வாக்குல பேசிட்டு அப்படியே விட்டுடுவாங்க. அது நிறைய இடத்துல நடக்குது. இது தாந்திரீகம் மாந்திரீகம் இரண்டும் சொல்லி கொடுக்கப்படும். அதனால கத்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கத்துக்கலாம். அதே மாதிரி இது ஜோதிடம் தெரியணுன்றதும் ஒண்ணு கிடையாது, ரொம்ப பெருசா தெரியணும் அப்படின்னு கிடையாது. அந்த 27 நட்சத்திரம், 12 கட்டம், 9 கிரகங்கள், இது மட்டும் தெரிஞ்சா போதும். தாந்திரிக பரிகாரத்துக்கெல்லாம் ஜோதிடம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி மாந்திரிகத்துக்கும் கிடையாது. சரிங்களா? ஒரு செய்வினை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒருத்தர் வராங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பார்த்து சொல்லுவாங்க. சில பேர் பிரசன்ன முறையில சொல்லுவாங்க. சில பேர் சோழி போட்டு கூட அதை வர எண்ணிக்கையை வச்சு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சில பேருக்கு இதுல இரண்டுமே தேவையில்லை. ஒரு நம்பரை கேட்டு சொல்லிட்டு அந்த நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை ஒரு சில எண்களை வச்சு
பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அத வந்து டிவைட் பண்ணி அது என்ன நம்பர் வருதுன்னு பார்த்து, அந்த நம்பர் அவங்களுடைய பெயருக்கு ஷூட் ஆகுதா? இது எந்த எண்? அதாவது இப்போ 1ஆம் எண்ணுன்னா சூரியன். அன்னைக்கு சூரியன் எப்படி இருக்கு? அப்படின்றத பார்த்து, அத வச்சு சில பலன்களை சொல்லலாம். 2 வந்ததுன்னா சந்திரன். இந்த மாதிரி. இப்போ வந்து ஜோதிட ரீதியா பார்த்தோம்னா 9ஆம் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கு உரியது. ஆனா இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 சந்திரன் வரும்போது, இப்போ 3ஆம் எண் அப்படின்னும்போது குரு தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த ஒரு முறையில பார்த்தீங்கன்னா 3ஆம் எண்றது நாங்க செவ்வாயா எடுத்துப்போம். அந்த மாரி சொல்லிக் குடுக்கப்படும். அப்போ உங்களுக்கு ஈஸியா நீங்களே இந்த அன்னைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு, அன்னைக்கு என்ன செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றத கற்றுக் கொடுக்கப்படும். மாந்திரியும், தாந்திரியும் 2ம் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்க கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவர்கள் முதல்லயே நீங்க வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அது தேதி மட்டும் நான் அப்புறமா சொல்றேன். அதுக்குள்ள நீங்க வந்து பதிவு பண்ணிக்கணும். சரிங்களா? சரி. இப்போ நம்ம சக்தி வாய்ந்த ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள். இது உங்களுக்காக தான். ஏன்னா, இன்னைக்கு உலகம் எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னா, ரொம்ப அவசர அவசரமா ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஓடிக்கொண்டிருக்க இந்த உலகத்துல நெறைய தவிர்க்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நான் ஓப்பனாவே சொல்றேன். வாகன விபத்து. இன்னைக்கெல்லாம் அது தவிர்க்க முடியாத ஒண்ணாயிடுச்சு. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும்போது, சில பரிகாரங்கள செஞ்சுட்டு போலாம். எப்படி அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஸ்பீடு உலகம் ஆயிடுச்சு. அதனால நெறைய பேர் வண்டி ஸ்பீடா ஓட்டுறது, இது பண்றது அந்த மாரிலாம் செய்றாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ வண்டி வாகனத்துல பயணிக்கும்போது என்ன செய்றீங்கன்னா, இது கேட்கும்போது உங்களுக்கே சிரிப்பு தான் வரும். ஆனா இது பெரிய ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு பரிகாரம். என்னன்னா, காகிதப்பூ இருக்கு இல்லைங்களா? காகிதப்பூ. இந்த வேலி ஓரத்துலலாம் காகிதப்பூ பூக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து எல்லாருமே காகிதப்பூன்னு சொல்லுவோம் அத. அந்த பூவ உங்களோட எடுத்துச் சென்றால் கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்படாது. அதே மாதிரி நம்ப காலையில ஏந்திச்சிக்கும்போது நெறைய பேரு சில பேர் எழுந்த உடனே கைய பாப்பாங்க. சில பேர் எழுந்த உடனே முருகர் படம், மகாலட்சுமி படம் இதெல்லாம் பாப்பாங்க. நமக்கு பணம் சேரணும் இல்லையா? அப்போ பணம் சேரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த தங்க நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், நெறைய பணம் உள்ளது போன்ற படத்தை காலையில எழுந்ததும் முதலில் நாம் பார்த்தால், அன்றைய தினம் நமக்கு நிறைய பணம் வந்து சேரும். இது உண்மைதான் இது. நம்ம காலையில எத நெனச்சு நம்ம வந்து பார்க்குறோம், செய்றோம்னா, அது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அந்த மாரி செய்யுங்க. அதே மாதிரி இப்போ உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்கும். ஆ சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. நம்ம 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களே குழந்தைன்னு தான் சொல்லுவோம். இல்லையா? அதுங்கலாம் இரவு தூங்காம ரொம்ப அழுதுட்டே இருக்கும். சின்ன பிள்ளைங்க. அதே மாரி திடீர்னு தூக்கத்துல எழுந்து பயந்து அழுங்க. நெறைய குழந்தைங்க நீங்க பார்த்திருப்பீங்க. சில வீட்ல கூட இன்றும் அந்த மாரி இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, தூங்குகின்ற குழந்தைக்கு பக்கத்துல ஒரு டம்ளர்ல தண்ணீர்ல கல்லுப்பு போட்டு கரைச்சு வச்சுருங்க. பாருங்க குழந்தை நிம்மதியா தூங்கும். இது ஒரு பரிகாரம். இதெல்லாம் ஆன்மீக ரீதியான பரிகாரங்கள். இதெல்லாம் உண்மை இது. இது செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த குழந்தை நிம்மதியா தூங்கும். உங்களுக்கு தூக்கம் கெடாது. பக்கத்துல ஒரு டம்ளர்ல கல் உப்பு போட்டு கரைச்சு வச்சிடணும். போட்டு அப்படியே வைக்கக்கூடாது. கரைச்சிடணும் நல்லா. அப்ப அந்த குழந்தை நிம்மதியா தூங்கும். சரிங்களா? அதே போல அ டெய்லி தெய்வம் உங்க வீட்ல தெய்வ கடாட்சம் நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தினமும் இல்ல தூபம் போடுறீங்க அப்படின்னா, தூபம் போடுவோம் இல்லையா? சாம்பிராணி தூபம். அப்போ சந்தன பொடி கொஞ்சம் வாங்கி அதுல சேர்த்து கலந்து போட்டீங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும்.
சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆன்மீக ரீதியான சில பரிகாரங்கள். இது செய்ய 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 குடும்பத்துல நன்மை நடக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் தனித்தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே பயன்படக்கூடியது தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் பயன்படும். நம்ம வீட்ல குழந்தை இல்லையே, எதுக்கு இந்த பரிகாரம் அப்படிலாம் நினைக்காதீங்க. இல்லைன்னா கூட எழுதி வச்சுக்கோங்க. யாருக்காவது இதை சொல்லும்போது இதை சொல்லுங்க. உங்களுக்கும் நன்மை நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழல்லாம் ஏற்படும். அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல கால்நடை தொழில், கால்நடை வைத்து தொழில் நடத்துறவங்க, அதே போல இந்த பால் வியாபாரம், விவசாய துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் முடியும் தருவாய். மாணவர்களுக்கு கல்வி குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும். சில பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசயன் 2ஆம் நட்ச நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியா செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு நீங்க வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய அதிகாரிகளின் மறைமுக ஆதரவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். உறவினர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அவர்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். அதே போல ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்துல வேலையில நிதானம் தேவை. வேலை தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடும். மனதளவில் நினைத்த சில காரியங்கள்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 9ஆம் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் இன்னைக்கு அனுகூலமாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும். அதே போல குடுக்கல் வாங்கல்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. பேச்சில பொறுமை தேவை. இந்த ஈபில வேலை செய்யறவங்க, மின்சாரம் அதுல வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு வேலை பார்க்கணும். அதே போல விவசாய துறையில் இருப்பவர்கள், அது தொடர்பான வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதையும் ரொம்ப கவனத்தோட பார்த்துக்கணும். நெருங்கிய நண்பர்களும் மன வருத்தங்கள் நேரிடலாம். எதிர்பார்த்திருந்த சில நிகழ்வுகள் கால தாமதமாகவே நிறைவேறுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு தருணம். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள் அவர்களோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு கேளிக்கை விஷயத்துல இன்னைக்கு ஈடுபட்டு சந்தோஷம் அடைகின்ற ஒரு தருணம் ஏற்படும். எதிர்பார்த்தது கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும். வியாபாரத்துல லாபகரமான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும்.
மனசுல சஞ்சலங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய திசை தெற்கு திசை, அதிசய எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வரவுகள்லாம் இன்னைக்கு உண்டாகுகின்ற ஒரு நாள். வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். வேலையில சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். போட்டிகள்ல ஈடுபட்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல உங்களுடைய எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. நண்பர்களிடம் மனமிட்டு பேசுவது மிக மிக நல்லது. அதே மாதிரி உறவினர்கள் வழியில ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வரவுகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். அதை வைத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு மனை தொடர்பான வேலை பார்ப்பவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றவங்களுக்குலாம் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தனித்தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சகோதர வகையில ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக நிறைவு பெறும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அலைச்சல்களும் விரயங்களும் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். சுயவேலை தொடர்பான முயற்சிகள முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் கடன்களை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நாள் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும். இன்றைய நாள் பரிசு, அதே போல இன்னைக்கு நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தன வரவில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். எதிர்பார்த்து கடன் சார்ந்த உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும். தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. தேவையில்லாம பேசுறது, தேவையில்லாம ஒரு குதர்க்கமான ஒரு பேச்சு, இதையெல்லாம் இன்னைக்கு தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்துங்க. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் கனிவு நிறைந்த நாளாகவும் இருக்க வேண்டும். அதிசய கிழக்கு திசையின் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பாடு இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் மீது விமர்சன பேச்சுக்கள், தேவையற்ற பேச்சுக்கள்லாம் ஏற்பட்டு விலகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்வி துறையில இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். வேலையாட்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி வாழ்க்கை துணைவர்லாம் இன்னைக்கு கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஆதரவாக இருப்பார்கள். பலம் மற்ற பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அனுசரித்து செல்லுங்கள். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் ஒரு புதிய அனுபவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். நினைத்த சில காரியங்கள்ல அலைச்சல்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு உங்களோட நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். கடன் சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை. புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு திசை அதிசய எண் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி பெரியோர்கள், பெற்றோர்கள் இவர்களெல்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அலுவலகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனதளவுல இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். பயணங்களால் நினைத்தது நிறைவேறும். ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செலவுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.